سبحان الله سبحان الله الجبروت والملكوت والكبرياء والعظمة. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله. اما بعد، فان اصدق الكلام كلام الله، واحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையவன், எல்லாம் அல்லாஹ் ஒருவனுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். அவன் தனித்தவன், எவரது தேவையும் அற்றவன், யாரை பெறவும் இல்லை, எவராலும் பெறப்படவும் இல்லை. அவனுக்கு நிகராக எதுவுமே கிடையாது. அவனது சாந்தியும் சமாதானமும் எவர்களை அல்லாஹ் தன் அடியார்களிலே மனித சமுதாயத்திற்கு வழிகாட்டுவதற்காக தேர்வு செய்தானோ அந்த ஒவ்வொரு நபிமார்கள் மீதிலும், அந்த நபிமார்கள் வரிசையிலே இறுதியாக வந்த எங்களுக்கெல்லாம் முன்மாதிரி இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னவருடைய வழிநடந்த அன்னாருடைய குடும்பத்தவர்கள், சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், முஸ்லிமான மூமினான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதிலும் அல்லாஹ்வுடைய அன்பும் மன்னிப்பும் என்றென்றும் உண்டாவதாக. ஒற்றுமைக்கு ஒரே தீர்வு ஜமாஅத்துல் முஸ்லிமீன் மாத்திரமே என்ற தலைப்பிலே சில விடயங்களை உங்களுக்கு தெளிவுபடுத்தலாம் என ஆசைப்படுகிறேன். ஒற்றுமை என்பது அனைவராலும் எதிர்பார்க்கப்படுகின்ற மிக முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. உலகத்திலுள்ள எப்பாகத்தை எடுத்துக்கொண்டாலும் ஒவ்வொரு மனிதனுடைய எதிர்பார்ப்பாக ஒற்றுமையே காணப்படுகின்றது. ஒற்றுமை இல்லாதன் விளைவாக குடும்பங்களுக்கு மத்தியிலே அமைதியின்மை, நாடுகளுக்கு மத்தியிலே அமைதியின்மை, பதற்றங்கள், மார்க்கம் என்று எடுத்துக்கொள்கின்ற போது இயக்கங்களுக்கு மத்தியிலே, மனிதர்களுக்கு மத்தியிலே அமைதியின்மை, விரோதங்கள், குரோதங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றது. முழு மனித சமுதாயமும் அமைதியோடும் ஒருவருக்கொருவர் அன்போடும் பாசத்தோடும் அவர்கள் இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்றால் அதற்கு ஒற்றுமை அவசியமான ஒன்றாக இருக்கின்றது. இந்த ஒற்றுமையை உண்மையிலேயே அது மனிதர்களுக்கு மத்தியிலே இருக்க வேண்டும் என்றால் அதற்கான தீர்வை சொல்கின்ற ஒரே ஒரு
வழி ஜமாஅத்துல் முஸ்லிமீனை தவிர வேறு எதுவுமே கிடையாது. அதற்கான தீர்வு ஜமாஅத்துல் முஸ்லிமீனில் மாத்திரம்தான் இருக்கின்றது. ஏன் ஜமாஅத்துல் முஸ்லிமீனில் மாத்திரம் அது இருக்கிறது என்றால், ஜமாஅத்துல் முஸ்லிமீன் மாத்திரம்தான் இஸ்லாத்தின் அடிப்படையிலே அது பயணிக்கின்றது, சத்தியத்தின் வழியிலே அது பயணிக்கின்றது, அல்லாஹ்வின் அவனுடைய தூதரின் வழிகாட்டலின் பிரகாரம் அதனுடைய அம்சங்களை எடுத்து நடக்கின்றது. ஒவ்வொருவரும் ஒற்றுமையை பற்றி பேசுவார்கள், ஒற்றுமைக்காக மாநாடுகளை நடத்துவார்கள். ஆனால் அதற்கான தீர்வு முகாந்தரம் அவர்களுக்கு மத்தியிலே அது கிடையாது. அவர்கள் அதற்காக மேற்கொள்கின்ற முயற்சிகள் எழுத்து வடிவிலான ஒப்பந்தங்கள், வாய் வடிவிலான ஒப்பந்தங்கள், இறுதியிலே ஒப்பந்தம் முடிந்து சிறிது நேரத்தோடு அவைகள் எல்லாம் முற்று பெற்று இல்லாமல் போய் ஒற்றுமைக்கான அந்த ஒப்பந்தம் நடைபெறாத போன்று அப்படியே அவைகள் இல்லாமல் ஆகிவிடுகின்றது. ஏனென்றால் அதற்கான தீர்வு முகாந்தரம் அவருடைய கைகளிலே இல்லை. இன்று இஸ்லாத்தின் பெயரால் பிரிந்திருக்கக்கூடிய அந்த இயக்கங்களுக்கு மத்தியிலே ஒற்றுமைக்கான தீர்வுகள் அந்த அமைப்புகளுக்கு மத்தியிலே இல்லை. ஜமாஅத்துல் முஸ்லிமீன் மாத்திரம்தான் அது இருக்கிறது என்பதை நாம் மிக தெளிவாக புரிந்து கொள்ளலாம். ஏனென்றால் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் மாத்திரம்தான் அடித்து உறுதியோடு சொல்கின்றது, பிரிவினை என்பது கூடாது, நாம் பிரிந்து செயற்பட முடியாது, பிரிந்து இருப்பது என்பது அல்லாஹ்வுடைய சாபத்தை பெற்று தரக்கூடியது, அல்லாஹ்வுடைய கோபத்தை பெற்று தரக்கூடியது, பிரிந்திருப்பது அல்லாஹ்வுடைய தண்டனை, பிரிந்திருப்பது இணை வைத்தல் போன்ற இஸ்லாத்தின் அடிப்படையான விடயங்களை மக்களுக்கு மத்தியிலே போதித்து பிரிந்திருப்பதற்கான அந்த வழியை முற்றுமுழுதாக அடைக்கின்ற ஒரே ஒரு சத்திய கூட்டம் என்பது ஜமாஅத்துல் முஸ்லிமீன் மாத்திரமே. எனவேதான் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் அதற்கான தீர்வு இருக்கின்றது. ஏனைய இயக்கங்களையும் பிரிவுகளையும் நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள், அவர்களை விமர்சிப்பதல்ல நோக்கம். இருந்தாலும் அவர்களுக்கு மத்தியிலே அந்த பிரிவினை ஒரு பெரும் பாவமாக அவர்களுக்கு தெரிவதில்லை. உலமாக்கள் அதனை அங்கீகரிக்கின்றவர்களாக அந்த பிரிவுகளை அவர்கள் சாதாரண ஒரு பாவமாக கடந்துவிட்டு செல்கின்றவர்களாக இருக்கின்றார்கள். அவர்களுக்கு மத்தியிலே ஒன்றாக பயணிப்பவர்கள் சிறு மஸ்அலாவுடைய விடயங்களிலே முரண்பாடுகள், பிரச்சனைகள் உருவாகின்ற போது அந்த பிரச்சனைகளை அடிப்படையாக வைத்து அவர்கள் ஒருவருக்கொருவர் ஒரு பள்ளியை உருவாக்கி அவர்கள் பிரிந்து செயற்படுகின்றார்கள். எனவே அவர்களுக்கு மத்தியிலே ஒற்றுமைக்கான தீர்வு இருக்க முடியாது. பிரிவை அங்கீகரிப்போடத்திலே ஒற்றுமைக்கான தீர்வு எப்படி இருக்க முடியும்? எனவேதான் நாம் ஜமாஅத்துல் முஸ்லிமீனில் மாத்திரம்தான் ஒற்றுமைக்கான தீர்வு இருக்கிறது நாம் சொல்கின்றோம். ஜமாஅத்துல் முஸ்லிமீன் அது மாத்திரம்தான் பிரிவினையை அது அங்கீகரிக்கவில்லை. குர்ஆன் சுன்னாவின் பிரகாரம் மக்களை ஒற்றுமையின் பால், அல் ஜமாஅத்தின் பால், கூட்டமைப்பாக பயணிப்பதற்காக மக்களுக்கு அழைப்பை தொடர்ந்தும் விட்டுக்கொண்டே இருக்கின்றது. இஸ்லாத்தின் அடிப்படையிலே நாம் அந்த பணியை செய்கின்றோம். எனவேதான் எங்களிடத்தில் அதற்கான தீர்வு இருக்கின்றது. அல்லாஹ் சொல்கின்ற அல் குர்ஆன் வசனத்தின் பிரகாரம் வஅதஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ, அல்லாஹ்வுடைய கயிற்றை நீங்கள் அனைவரும் ஒற்றுமையோடு ஒன்றாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். வலா தஃபர்ரகு, நீங்கள் பிரிந்து விட வேண்டாம் என்கின்ற இஸ்லாத்தின் அடிப்படை, இஸ்லாத்தின் தீர்வு, மனித சமுதாயம் எப்படி அவர்கள் வாழ வேண்டும், அந்த மனித சமுதாயத்திற்கான அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல் என்ன, எதனை நபிமார்கள் மக்களுக்கு பிரச்சாரம் செய்தார்களோ அந்த தீர்வை, அதற்கான முகாந்தரத்தை ஜமாஅத்துல் முஸ்லிமீன் மாத்திரமே மக்கள் மன்றில் அது கூறுகின்றது. எனவே அதற்கான தீர்வு, ஒற்றுமைக்கான வழி, ஒற்றுமையின் பால் மக்களை அழைப்பதற்கான தகுதியும் தராதரமும் ஜமாஅத்துல் முஸ்லிமீனில் மாத்திரமே அது இருக்கின்றது. வஅதஸிமு பிஹப்லில்லாஹ், எங்களுடைய அடிப்படை பிரச்சாரங்களில் மிக முக்கியமானது, மிக பிரதானமானது, நாங்கள் பிரிந்து வாழ முடியாது. அல்லாஹ்வை ஏற்றவர்கள், ரசூலை ஏற்றவர்கள், கதிரை, மறுமையை, நன்மையை, தீமை அத்தனையும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நடப்பது என்பதை உறுதியாக
உறுதி பூண்டவர்கள் அவர்கள் பிரிந்திருக்க முடியாது. ஒரே தலைமையின் கீழ் ஒரே தலைமைத்துவமாக அவர்கள் செயற்பட வேண்டும் என்கின்ற இஸ்லாத்தின் அடிப்படையை, இஸ்லாத்தின் அந்த அல்லாஹ்வுடைய அழைப்பை, அல்லாஹ்வுடைய கட்டளையை ஜமாஅத்துல் முஸ்லிமீன் மாத்திரமே மக்கள் மன்றிலே உறுதியோடும் மிக தெளிவாக அந்த பிரச்சாரத்தை முன்வைக்கின்றது. அவ்வாறு அந்த பிரச்சாரத்தை முன்வைக்கக்கூடிய அந்த இஸ்லாத்தின் அல்லாஹ்வுடைய தூதர் முன்னறிவிப்பு செய்த அந்த அமைப்பின் அதிலே மாத்திரம்தான் அதற்கான தீர்வுகள் இருக்க முடியும். எங்களுடைய இந்த ஒற்றுமை என்பது, இந்த மக்களுக்காக நாம் செய்கின்ற இந்த பணி என்பது எங்களுடைய வெறுமனே நாங்களா உருவாக்கி சொல்கின்ற ஒரு பணி அல்ல. யாரெல்லாம் பெரும் நபிமார்களாக தூதர்களாக இந்த உலகத்திலே மக்கள் மன்றிலே இஸ்லாத்தை போதித்தார்களோ அத்தனை நபிமார்களும் செய்த இந்த பணி, அந்த பணியை நாங்கள் செய்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வின் அருளை கொண்டு, உதவியை கொண்டு அந்த பணி எங்களால் செய்யப்படுகின்றது. எனவே அதற்கான தீர்வு ஜமாஅத்துல் முஸ்லிமீனிலே மாத்திரம் இருக்கின்றது. அல்லாஹு தஆலா சூரத்து ஷூரா எனப்படக்கூடிய அத்தியாயத்தின் 13வது வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். எனவே அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த வசனத்தை பாருங்கள். ஷரஅ லகும் மினத்-தீன் மா வஸ்ஸா பிஹி நூஹன். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு எதை நாம் உபதேசித்தோமோ அதனையே நாம் உங்களுக்கு மார்க்கமாக ஆக்கியிருக்கிறோம். வல்லதி அவ்ஹைனா இலைக், நபியே நாம் உங்களுக்கு வஹி மூலம் அறிவிப்பதும், வமா வஸ்ஸைனா பி இப்ராஹீம் வ மூஸா வ ஈஸா, நபி இப்ராஹீம், நபி மூஸா, ஈஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு நாங்கள் உபதேசித்ததும் என்னவென்றால், அன் அகீமுத்தீன், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஒன்றுபட்ட நிலையிலே, ஒற்றுமையோடு ஒன்றாக இருத்த நிலையிலே நீங்கள் அதனை நிலைநாட்ட வேண்டும். வலா ததஃபர்ரகு ஃபீஹ், அதிலே நீங்கள் பிரிந்துவிடக்கூடாது என்கின்ற அல்லாஹ்வுடைய அந்த உபதேசத்தை நாங்கள் மக்கள் மன்றிலே நாம் சொல்கின்றோம். கபுர அலல் முஷ்ரிகீன மா ததுஊஹும் இலைஹ், இந்த அல்லாஹ்வுடைய அழைப்பானது என்பது, ஒற்றுமையின் பால் மக்களை அழைப்பது என்கின்ற அல்லாஹ்வுடைய அழைப்பு, பிரிந்துவிடக் கூடாது என்கின்ற அல்லாஹ்வுடைய எச்சரிக்கை, இது முஷ்ரிக்குகளுக்கு பலுவானதாக, பாரமானதாக இருக்கும் என்று அல்லாஹு தஆலா அந்த அத்தியாயத்திலே குறிப்பிடுகின்றார். எனவே இந்த அத்தனை நபிமார்களும், இந்த நபிமார்களுக்கு, இந்த 5 நபிமார்களுக்கும் உல் அஸ்ம் என்று சொல்வார்கள். மிக கடுமையாக சிரமத்திற்குள்ளாக்கப்பட்டவர்கள், தங்களுடைய மக்களால் துன்புறுத்தப்பட்டார்கள், சோதனைக்குள்ளாக்கப்பட்டு கடுமையாக அல்லாஹ்வுடைய பாதையிலே அவர்கள் மார்க்க பணியை செய்தவர்கள். இந்த எல்லா நபிமாருடைய பணியாக எது இருந்ததென்றால், ஒற்றுமையோடு நீங்கள் பயணிக்க வேண்டும். நீங்கள் ஒற்றுமையாக அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நீங்கள் நிலைநாட்ட வேண்டும். நீங்கள் பிரிந்துவிடக் கூடாது என்கின்ற அந்த அடிப்படையிலே அவர்கள் பயணித்தார்கள். எனவே இந்த அல்லாஹ்வுடைய இந்த அழைப்பை நாம் எடுத்துக்கொள்வோம். இந்த உலகத்திலே ஜமாஅத்துல் முஸ்லிமீனை தவிர எந்த அமைப்பிலாவது இந்த பணி இருக்கிறதா இல்லையா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். யாராவது வாருங்கள் ஒன்றுபடுவோம், நாம் பிரிந்திருப்பது கூடாது, நாம் இப்படி ஒருவருக்கொருவர், ஒரு ஊரிலே எனக்கு பக்கத்தில் இன்னொருவர், ஒரே ஒரு ஏக்கருக்குள் 2 பள்ளிகள் இருக்கின்ற அளவிற்கு இன்றைக்கு இந்த காலம் அப்படி மிக மோசமானதாக, பிரிவுகளை அங்கீகரிக்கின்றதாக ஒவ்வொரு இயக்கங்களும் அமைப்புகளும் மாறிவிட்டார்கள். இந்த அழைப்பு அல்லாஹ்வுடைய அழைப்பா? இந்த அழைப்பை மற்ற பிரிவுகள் மக்கள் மன்றிலே சொல்கிறார்களா? பிரிவினை அங்கீகரித்தவர்கள் செய்கின்றார்கள். எனவே இந்த அல்லாஹ்வுடைய இந்த அழைப்பை சொல்லக்கூடிய இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன் மாத்திரம்தான் அதற்கான தீர்வாக இருக்கும். இப்போது ஒருவருக்கு கேள்வி எழலாம், அப்படி என்றால் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் பெயரால் பல கூட்டங்களாக நீங்கள் பலவிருக்கின்றீர்கள், ஒவ்வொருவரும் இந்த அழைப்பை தானே மேற்கொள்கின்றீர்கள், எப்படி நாம் யார் அதற்கான தீர்வாக எடுத்துக்கொள்வது என்று சொல்லுவார்கள். சுருக்கமான பதில், எங்களுடைய பிரச்சாரம் என்ன? மார்க்கத்தை நிலைநாட்ட வேண்டும், பிரியக்கூடாது. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வின் உதவியை கொண்டு உறுதியோடு நாம் பயணிக்கிறோம், உறுதியாக இருக்கின்றோம்.
இன்று பிரிந்து இருக்கக்கூடிய சமகாலத்தில் 2015ஆம் ஆண்டு பிரிந்தவர்கள் அந்த அழைப்பிலே உறுதியானவர்களா? அவர்கள் பிரியக்கூடாது என்று மக்கள் மன்றிலே பிரச்சாரம் செய்தார்கள். ஆனால் தேவை வருகின்ற போது பிரிந்தார்கள். எங்கே இஸ்லாத்தில் அங்கீகாரம் இருக்கின்றது? எங்கே குர்ஆன் சுன்னாவிலே அதற்கான அங்கீகாரம் வழங்கப்பட்டிருக்கின்றது? எப்படி அவர்கள் அதற்கான தீர்வாக மாற முடியும்? ஒருபோதும் அவர்கள் அதற்கான தீர்வாக இருக்க முடியாது. எனவேதான் ஜமாஅத்துல் முஸ்லிமீனின் பெயரால் எத்தனை பேர்கள் உருவாக்கி அதனுடைய பிரச்சாரத்தை செய்தாலும் அவர்கள் அதற்கான தீர்வை சொல்பவர்களாக இருக்க முடியாது. எவர்கள் சத்தியத்தின் அழைப்பில் உறுதியோடு பயணிக்கிறார்களோ அவர்கள் மாத்திரம்தான் இந்த ஒற்றுமைக்கான அந்த வழிக்கு தீர்வாக, அதற்கான வழியாக உறுதியோடு இருப்பார்கள் என்பதை குர்ஆன் சுன்னாவை நாம் மிக தெளிவாக விளங்கிக் கொள்ளலாம். இந்த ஒற்றுமை இருக்கின்றது. ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்பது ஒரு கட்டமைப்பு. ஜமாஅத் என்றால் ஒரு கூட்டமைப்பு வாழ்க்கை. அந்த கூட்டமைப்பு வாழ்க்கையை தான் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றது. நாம் பிரிந்த இந்த உம்மத் எவ்வளவுதான் பல கூறுகளாக பல இயக்கங்களாக அவர்கள் பிரிந்திருந்தாலும் அவர்களிலே அந்த ஒற்றுமையை கொண்டு வர முடியாது. அது யதார்த்தமான உண்மையும் கூட. இன்றைக்கு பாருங்கள், உலகளாவிய ரீதியிலே 50க்கு மேற்பட்ட முஸ்லிம் நாடுகள் இருப்பதாக சொல்கின்றார்கள். முஸ்லிம் நாடுகள் இருப்பதாக சொல்கின்றார்கள். அந்த நாடுகள் தவிர்த்து மற்ற எல்லா நாடுகளையும் சேர்த்து 200 கோடிக்கு அதிகமான மக்கள் தொகையில் அவர்கள் முஸ்லிம்கள் இருப்பதாக மக்களுக்கு மத்தியிலே பிரச்சாரம் செய்யப்படுகிறது. இந்த ஒவ்வொரு நாடுகளையும் எடுத்துக்கொள்ளுங்கள். முஸ்லிம் நாடுகள் என்று சொல்பவர்கள், இஸ்லாத்தை பின்பற்றுவதாக சொல்பவர்கள், அவர் நிலைமை எப்படி இருக்கின்றது? உண்மையிலே அவர்களுக்கு மத்தியிலே ஒற்றுமை இருக்கின்றதா? உண்மையிலே அவர்கள் அந்த ஒற்றுமையை அடிப்படையில் தான் அவர்கள் வாழ்கிறார்கள் என்றால் ஒருபோதும் அவர்கள் அந்த அடிப்படையிலே அவர்கள் என்ன செய்ய முடியாது. அவர்கள் ஒருபோதும் இல்லை என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ளலாம். தன்னுடைய சகோதரன் அவர்களுடைய பார்வையிலே தாக்கப்படுகின்ற போது அதனை வேடிக்கை பார்க்கின்றவனாக, இவ்வளவோ பிரமாண்டமான மக்கள் தொகையை கொண்ட நிலையிலே நாடுகளை தங்களுடைய கைகளுக்குள் வைத்திருப்பதாக சொல்கின்றவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், தங்களுக்கு மத்தியிலே ஒருவரை காட்டிக் கொடுத்து, ஒருவர் தன்னுடைய சகோதரன் என்று சொல்கின்ற ஒருவனுக்கு எதிராக அவரை மற்றவர்களுக்கு மத்தியிலே அவர்கள் தங்களுடைய சகோதரனுக்கு எதிராக அவர்கள் மற்றவர்களை காட்டிக் கொடுக்கின்ற வேலையை செய்கின்றார்கள். இந்த அரபு நாடுகளை எடுத்துக்கொள்ளுங்கள். பாலஸ்தீனம் என்ற மண், அவருடைய பார்வையிலே சுன்னாவின் பிரகாரம் பயணிக்கின்றவர்கள், அப்படி அவர்கள் சொல்கின்றார்கள். ஆனால் சுற்றிருந்து அந்த நாட்டுக்குள் தன்னந்தனியாக இருந்து யூதர்களால் தாக்கப்படுகின்ற போது வேடிக்கை பார்க்கின்றவர்களாக இருக்கின்றார்கள். இந்த நிலைமை எவ்வளவுதான் மக்கள் தொகை இருப்பதல்ல முக்கியம், இவர்களுக்கு ஒற்றுமை என்கின்ற இஸ்லாத்தின் அடிப்படை இல்லாமல் போய்விட்டது. அவர்கள் அந்த ஒற்றுமையின் பால் முழு மனித சமுதாயத்தையும் ஒன்று திரட்டுகின்ற ஒரு நிலைமையில் அவர்கள் இல்லை. அந்த நிலைமை வரும் என்பது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். தன்னுடைய சஹாபா பெருமக்களை பார்த்து, யூஷிகுல் உமமு அன் ததா அலைக்கும் கமா ததா அல்-அகலத்து இலா கஸ்அத்திஹா, ஒரு உணவு தட்டை நோக்கி பசித்தவன் எப்படி விரைந்து செல்வானோ இதே போன்று நிராகரிப்பவர்கள் உங்கள் மீது விரைந்து வருவார்கள். பசி உள்ளவன், பட்டினியில் இருப்பவன் உணவு தட்டு என்று வருகின்ற போது அதை கண்டவுடன் உண்பதற்காக வேகமாக அப்படியே ஓடி வந்து அதன் பால் விழுவான். இதை போன்றவர்கள் வருவார்கள், உங்களுக்கு எதிராக கிளம்புவார்கள். அப்போது சஹாபாக்கள் கேட்டார்கள், வமின் கில்லத்தின் நஹ்னு யௌமைதின் யா ரசூலல்லாஹ், அன்றைய தினம் அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்கள் குறைவான தொகையினராகத்தான் இருப்போமா என்று கேட்டார்கள். சொன்னார்கள், பல் அன்தும் யௌமைதின் கஸீர், நீங்க அன்றைய தினத்திலே அதிகமான மக்கள் தொகையை கொண்டவர்களாக இருப்பீர்கள். வலாகின்னகும் குஸாஉன் ககுஸாஇஸ் ஸைல் وَلَيَنْزِعَنَّ اللَّهُ فِي صُدُورِ عَدُوِّكُمُ الْمَهَابَةَ مِنْكُمْ وَلَيَقْذِفَنَّ اللَّهُ فِي قُلُوبِكُمُ الْوَهْنَ, நீங்கள் வெள்ளத்திலே அடிப்பட்ட அந்த சருகுகளை போன்று நீங்கள் இருப்பீர்கள். உள்ளத்திலே ஈமான் இருக்காது, இஸ்லாம் இருக்காது.
எதுவுமே உங்களுடைய உள்ளங்களிலே இருக்காது, வெறும் சருகுகள். சருகு என்பது எந்த ஒரு மனிதனுக்கும் பிரயோஜனம் பெற முடியாது. அந்த சருகுகளை போலதான் நீங்கள் இருப்பீர்கள். அல்லாஹ் உங்களுடைய உள்ளங்கள் இருந்து எதிரிகளுக்கு உங்கள் மீது உள்ள பயத்தை அல்லாஹ் அகற்றி விடுவான். உங்களுடைய உள்ளங்களிலே வகுனை ஏற்படுத்தி விடுவான். சஹாபாக்கள் கேட்டார்கள், உமல் வஹ்மு யா ரசூல் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, வஹன் என்றால் என்ன? ஹுப்பு துன்யா வ கராஹியத்துல் மௌத், நீங்கள் உலகத்தை நேசிப்பீர்கள், மரணத்தை வெறுப்பீர்கள். எனவே உங்களுடைய உள்ளங்களில் வகன் இருப்பதன் மூலமாக உங்களுடைய உள்ளங்களில் இருந்து அது இல்லாமல் ஆக்கப்பட்டு விடும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இதுதான் வெறும் சருகுகளை போன்ற மக்களாக இருக்கின்றார்கள். இஸ்லாம் அவர்களுக்கு மத்தியிலே இல்லை. இஸ்லாம் இருந்தால் தான் ஒற்றுமை இருக்கும், ஈமான் இருந்தால் தான் ஒற்றுமை இருக்கும். சருகு என்பது அறுவடைகள் முடிவதற்கு பிறகு பிரயோஜனப்படாமல் அங்கே அறுவடைக்கு பின்னால் விட்டுவிட்டு செல்லப்படுகின்ற மாடுகளுக்கு வைக்கோலாக ஆக்கப்படுகின்ற ஒரு பொருளுக்குத்தான் சருகு என்று சொல்வார்கள். எதற்குமே உதவாத ஒன்று. அதை போன்று உள்ளத்திலே ஈமான் இல்லாத, உள்ளத்திலே இஸ்லாம் இல்லாத, அல்லாஹ்வுடைய பயம் இல்லாத, இஸ்லாத்தின் தீர்வுகளும் முகாந்தரங்களும் இல்லாத ஒரு சகோதரர்களுக்கு மத்தியிலே உயர வேண்டும் என்றால், ஒற்றுமை என்பது மக்களுக்கு மத்தியிலே வர வேண்டும் என்றால், அந்த மக்களை பயணிப்பதற்கான ஒரே வழியாக, அந்த மக்களை பயணிப்பதற்கான ஒரே தீர்வாக இருப்பது ஜமாஅத்துல் முஸ்லிமீன் மார்க்கம். ஜமாஅத்துல் முஸ்லிமீன்களுக்கான தீர்வு இருக்கிறது. ஜமாஅத்துல் முஸ்லிமீன் தீர்வு இன்றைய காலத்தில் மட்டுமல்ல, அன்றைக்கும் முஸ்லிம்களுக்கான தீர்வாக அன்றும் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் இருக்கிறது. எல்லாருடைய மரணத்திற்கு பிறகும் ஒற்றுமைக்கான தீர்வாக ஜமாஅத்துல் முஸ்லிமீன் இருக்கிறது. இதற்கு பிறகும் ஒற்றுமைக்கான தீர்வாக ஜமாஅத்துல் முஸ்லிமீன் மாற்றமே. சஹாபா பெருமக்கள் எப்படி இருந்தார்கள்? அன்சாருடைய வாழ்க்கையை வரலாறு எடுத்துக் கொள்ளுங்கள். ஒரே குடும்பத்திலே பிறந்த 2 சகோதரர்கள், ஒருவருடைய வயலை இன்னொருடைய ஆடலை மெய்விட்ட நிலையற்காக வேண்டி பரம்பரையாக 200 வருடங்களுக்கு முன்னால் சண்டையிட்டு ஒருவரை வெற்றி கொண்டு ஒரு மோசமான ஒற்றுமையற்ற சமூகமாக அந்த சமூகம் இருந்தது. தங்களுக்கு மத்திய ஹஸ்ரல் அவுஸ் என்ற கோத்திரங்களாக கொண்டிருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிற்கு வருவதற்கு முன்னால் ஒற்றுமையில்லாத சமூகமாக சண்டையும் சச்சரவும் கொலையும் வெறியாட்டமும் அவர்களுக்கு எல்லாமே இந்த காலத்திலே அடிப்படையில் நடந்ததா என்று அவர்களுக்கு மத்தியிலே பேசிக் கொள்ளுகின்ற அளவிற்கு அந்த சமூகம் மாற்றமடைந்தார்கள். எங்கோ இருந்து வந்த மக்களை தன்னுடைய ஊர்களுக்கு அரவணைத்து தன்னுடைய பொருளாதாரத்தின் அரைவாசி அவர்களுக்காக கொடுத்து தன்னுடைய 2 மனைவிகளில் ஒருவரை நான் விட்டுத் தருகிறேன், அவர்களை விரும்பியவரை பார்த்து விட்டு நீங்கள் விட்டுக் கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு சொன்ன உத்தம சகாபாக்களாக மாறினார்கள். அதற்கான தீர்வு ஜமாஅத்துல் முஸ்லிமீன் ஒற்றுமைக்கான தீர்வாக இருப்பது ஜமாஅத்துல் முஸ்லிமீன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலும் அந்த சமூகத்தை விரோதம் கோபம் பாராட்டியவர்களை, அகதி என்ற வேறுபாடோடு வாழ்ந்தவர்களை, வேறுபாடு காட்டியவர்களை, தேசவாதம் பேசியவர்களை, இந்த வேறுபாடு இல்லாமலும் நீங்கள் ஒரு சிப்பின் மக்களை போனவர் என்று அவர் அடையாளப்படுத்துகிறார். எப்போது வருதான் ஒற்றுமைக்கான தீர்வானது? சஹாபாக்களுக்கு மத்தியிலே ஒற்றுமைக்கான உண்டாங்கள் நுழைக்கின்ற எந்த செயல்கள் நடக்கின்ற போதும் அதை தீர்த்து வைப்பதற்கான ஒரு தலைமைத்துவம் என்பதை தலைவராக நினைத்துக் கொள்கிறார்.
நபிகளுடைய மரணத்திற்கு இந்த சகாபாக்கள் இருக்கிறார். எங்களுக்கு மத்தியிலே மனப்பாடுகள் விவாதங்கள் விவாதங்கள் வருகின்ற போது எங்களை ஒற்றுமைப்படுத்துவதற்கான தலைமைக்கு இருக்கிறதா? அந்த தலைமைக்கும் எங்களை ஒற்றுமைப்படுத்துகிறது, எங்களுக்கு மத்தியிலே சமாதானம் செய்திருக்கிறது. நாங்கள் விரோதத்தோடும் இருப்பவர்கள் ஒற்றுமையாக நாம் இருக்கிறோம். அல்லாஹ்வின் நாமத்தை கொண்டு இப்படியே இந்த நிலைமையை மற்ற அந்த உலகத்தோடையே நீங்கள் முடிவார் இருக்கிறார்கள். அவர்களுக்கு மத்தியிலே விரோதமும் சோதனமும் ஏற்பட்டு முரண்பாடுகள் முற்றி ஆளுக்கான பிரச்சனைகள் வந்தால் அவர்களை சமாதானப்படுத்துகின்ற, அவர்களுக்கு மத்தியில் முரண்பாடை வரைகின்ற எந்த ஒரு தலைமையும் தொடர்பு. அடுத்தது அதை தீர்ப்பதற்காக அழைத்தாலும் அந்த இடத்திலே அவர்களுக்காக அழைப்பதற்கு வலியுறுத்தப்படாத மக்கள் இருக்க மாட்டார்கள். ஏனென்றால் இஸ்லாமில் அதிலே தீர்வு ஒரு அமீர் ஒரு தலைமை வாருங்கள், உங்கள் இருவருக்கு மத்திய முரண்பாடு இருக்கின்ற தீர்வுக்காக வாருங்கள் என்றால் உடனே விரைந்து நேரம் காலம் பார்க்காமல் அந்த இருவரும் வருவார்கள். அல்லது தலைமை அவர்கள் மக்களுக்கான சமாதானத்தை ஏற்படுத்துகிறது. எனவே ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்பதற்கான தீர்வாக இருக்கின்றது. இதை தவிர வேறு எந்த ஒன்றும் இந்த உலகத்திலே இந்த காலத்திலே சமூகங்களை ஒற்றுமைப்படுத்துவது, மக்களுக்கு மத்தியிலே ஒற்றுமைக்கான தீர்வாக எந்த இயக்கத்திலும் இந்த அமைப்பிலும் இல்லை. அவர்களுக்கு மத்தியிலே இஸ்லாமிய பிரச்சாரத்தில் உண்மையான நாங்கள் ஒன்றுபட வேண்டும். அல்லாஹ் சூழலை ஏற்றவர்கள் பிரிந்திருக்க முடியாது என்கின்ற அந்த அல்லாஹ்வுடைய அழைப்பிற்கான மக்களை அழைத்துக் கொண்டு இருக்கின்றோம். அல்லாஹ் இதை அழைப்பிருந்தார் அந்த விமர்சனக்கும் விருதுகளுக்கும் இந்த அடிப்படையிலே மாத்திரம் நாம் வழங்க வேண்டும். ஒருவர் மற்றொருவரை ரப்பாக ஏற்கக்கூடாது என்ற உடன்பாட்டில் நீங்கள் உடன்படுவீர்கள் என்றால் அடுத்த அதற்கான தீர்வு என்பது நீங்கள் ஒற்றுமைக்காக என்பதுதான். இந்த தீர்வை கிடையாது. இந்த காலத்திலே வாழ்கின்ற இந்த காலத்தில் இருக்கக்கூடிய எந்த இயக்கங்களும் எந்த கொள்கைவாதிகளும் எந்த பிரிவினைவாதிகளும் நடைபெறுவது கிடையாது. தீர்வும் இல்லை. ஏனென்றால் அல்லாஹ்வுடைய அந்த வார்த்தைக்கு அவர்கள் முக்கியத்துவம் கொடுப்பதற்கு பதிலாக அவருடைய இயக்கத்தை வாழ்வாக்க வேண்டி அவர்களுக்கு மத்திய சமூகத்திற்கு மத்திய அவர்கள் பற்றிருக்கின்ற அந்த முகம் அதை பற்றி அந்த பிரபல்யம் குறைந்துவிடக்கூடாதற்காக அல்லாஹ்வுடைய அடிப்படையை அவர்கள் நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வுடைய நோக்கத்தை அல்லாஹ் எங்களை படைத்த அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக முயற்சிப்பது கிடையாது. இதற்கான தீர்வு அல்லாஹ் சொல்லிக் கொண்டு மாற்றுகிறார். சஹாபாக்களுக்கு அந்த காலத்திலே எப்படி அந்த சலீமாக்களும் அந்த மக்களுக்கு மத்தியிலே பிரச்சனைகள் வருகின்ற போது ஒருவருக்கொரு விட்டு கொடுத்து ஒருவருக்கொரு சமாதானமாகுவார்கள். ஏன் அவர்கள் இருக்கின்ற சகோதரன் தன்னோடு கூட பிறந்த சகோதரனை நேசிப்பதற்கு விட அதிகமாக நேசிக்கின்றார்கள். அதிகமாக நேசிக்கின்றார்கள். அந்த சகோதரனை பாருங்கள், அகமதுல்லா எங்கோ இருந்து எத்தனையோ தூரங்களில் வந்தவர்கள். ஆனால் ஒருவரை ஒருவர் காண்கின்ற போது ஒரு அடிப்படையில் நாம் ஒற்றுமைப்பட்டோம். அவருக்கு ஒரு ஆனந்தா செய்து உதாரணமாக செய்து அரவணைத்து ஒற்றுமையோடு நாம் இருக்கின்றோம். ஆனால் இந்த எங்கோ இருக்கின்ற அத்தனை பேரையும் ஒரே குறையின் கீழ் ஒரே நூலின் கீழ் அவர்கள் அப்படியே இணைந்து அவரை ஒரே சோதர்களாக மாற்றினார். இஸ்லாமிய எனவே மொழியிலே எங்களை விட
எத்தனையோ மொழியை பேசுகின்றவர்களை ஒரே தலைமையின் கீழ் ஒன்றுபட்டவர்களாக இன்றைய நாட்டில் இருக்கிறது. மொழி பேசுபவர்கள், சிந்து மொழி பேசுபவர்கள், பங்காளி மொழி பேசுபவர்கள், இந்தோனேசியாவில் பேசப்படுகிற மொழியை பேசுபவர்கள், தமிழ் மொழியை பேசுபவர்கள், இப்படி எல்லா மொழிகளையும் பேசுபவர்களை இன்றைக்கு அவர்களை ஒரே சகோதரர்களாக ஒரே தலைமையின் கீழ் வைத்திருக்கிறது. அதை தீர்மானிப்பதற்காக தான் நாம் எங்கோ இருந்து வருகின்ற ஒருவரை என்னுடைய சகோதரனை போன்று ஆற தழுவி வாழக்கா செய்து மசாலா செய்து சுகத்தை விசாரித்து அதிலே கிடைக்கின்ற சந்தோஷம் எதிலே கிடைக்கவில்லை என்று நாம் சந்தோஷப்படுகின்ற அது எங்களுக்கு அந்த தீர்வு இருந்தது. இன்றைக்கு நாம் இவ்வளவுதான் பயணங்களை மேற்கொண்டிருந்தால் இன்றைய நாள் போல் கொள்விலிருந்து மன்னாவிலிருந்து வேறொரு பின்னியா உள்நாட்டை போன்ற பாதங்களில் வந்திருக்கக்கூடிய நாம் ஒருவரை ஒருவர் சந்தித்து மாணவ செய்து அதிலே கிடைத்த அந்த இன்பத்தை போன்று அதிலே கிடைத்த அந்த சுகத்தை போன்று எங்களுக்கு மத்தியில் பகிர்ந்த பெண்களுக்கு மத்தியில் ஒருவருக்கு ஒரு பகிர்ந்து கொண்ட நன்மை போன்று முடியுமா முரண்பாடுகள் வரும் வந்து அது அளவிலோ இருந்து நிலைமை கூட வரும். அதற்கான முற்றுப்புள்ளிகளை வைக்கின்ற ஒன்றாக அதற்கான ஆட்சி குறிப்பை அதிகமானவர்கள் எடுத்துக் கொள்கிறார்கள். அனைவர்கள் தன்னுடைய ஆட்சியை நான் பலப்படுத்தும் போது எதிர்பார்க்கிறார். இப்ப இருக்கின்ற போது இந்த முரண்பாடுகள் முந்தி பிரச்சனைகள் வருகின்ற போது பிரச்சனை மூடுகின்ற ஒரு களத்திலே சந்திக்கிறார்கள். ஆசிரியமான தலைமையின் கீழால் அந்த குணம் வருகின்றது. சகோதரனுக்கு உணர்வுகளுக்கு மத்தியில் கேள்விகளுக்கு ஒரு போராட்டம் மன்னடக்கூடாது, முரண்பாடு முன்னெடுப்பதற்காக முயற்சிக்கிறார்கள். சாரமாக அத்தனை பேர் முயற்சிக்கிறார்கள். அயோத்தியர்கள் யாருமே இஸ்லாமின் வரலாற்றை படித்தவர்கள் அயோத்தியர்கள் மோசடியை செய்தார்கள். யுத்தகாலத்தை நடுவிலே சந்திக்கிறார்கள். அடிதான் கேட்கிறார்கள். சுபைரே பேசிக் கொண்டிருக்கின்ற உங்களுக்கு அடி என்றால் அவ்வளவு ஆசையா அன்பா என்று கேட்டார்கள். நீங்கள் அவருக்கு எதிராக நீங்கள் இருப்பீர்கள். அவர் அங்கே இஸ்லாமனுடைய உள்ளங்களுக்கு மத்தியில் ஆடைகளை எல்லாம் கலந்து எரிந்துவிட்டு அந்த களத்தில் இருந்து விரணுவருகிறார்கள். இறுதியால் மாற்றினால் அவர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள். அனைவராக கொலை செய்யப்படுகிறார்கள். இஸ்லாமுடைய ஆட்சியை கசவழிகளாக பொறுப்பெடுக்கிறார்கள். அவர்கள் பொறுப்பெடுக்கின்ற போது இரண்டு சாராராக அந்த மக்கள் பிரிவினையிலே இருக்கின்றார்கள். ஒற்றுமை என்பது அவசியம். ஒற்றுமைக்கான வழி அதற்கான தீர்வு இருக்கிறது. ஒற்றுமையை வர வேண்டும் என்றால் தன்னுடைய தலைமையை கூட தேர்ந்தெடுக்கிறார்கள் சகாபாக்கள். நேரம் கூட அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு அதற்கான தீர்வு இன்றைக்கும் எப்போதும் எல்லா நேரங்களிலும் ஒரு சமூகத்தில் ஒன்றுபடுகிறார் என்றால் அந்த ஒற்றுமை என்பது முஸ்லிமின் மூலமாக தவிர நிகழ முடியாது என்பது இஸ்லாத்தின் மூலமாக தவிர நிகழ முடியாது என்று அல்லாஹ்வுடைய
மீண்டும் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் பாகிஸ்தானில் இலங்கையிலும் ஒரு சாரா ஜமாஅத்துல் முஸ்லிமீன் பிரகாரமாக பயணிக்கிறார். பாருங்கள் எவ்வளவு பிரிவுகள் இருந்தது. அந்த இரண்டு பிரிவுகளும் அவர்களுக்கு சேவதற்காக ஆதரவு வைக்கவில்லை. ஏனென்றால் அந்த தீர்வு அவர்களுக்கு மத்தியில் இருக்கவில்லை. ஜமாஅத்துல் முஸ்லிமீன் ஆரம்பங்களிலே உயிர்ப்பித்தவர்களில் இப்போ இருக்கக்கூடிய ஒருவருக்கான கணியக்கூடிய நோய் அவர்களும் அதிலே இலங்கையிலே அந்த அடிப்படையிலே வாழ்ந்தவர்கள். எவ்வளவு அமைப்புகள் எங்கெல்லாம் பயணப்பட்டார்கள், தீர்வில்லை. தீர்வு எங்கே இருக்கிறது என்றால் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் இருக்கிறது. அங்கே போகிறார்கள். இத்தகைய ஒற்றுமை வருகிறது. இஸ்லாத்தில் தான் உட்பட முடியும் என்பது அல்லாஹ்வுடைய வார்த்தை. என்னுடைய இந்த உம்மத்தை அல்லாஹ் வழிநடத்திலே ஒருவரும் ஒதுக்கப்பட்டவர். ஒன்று ஒற்றுமை பணிகள் என்றால் சத்தியத்தின் மூலமாக ஆரம்பிக்கிறார்கள். அவர்கள் ஒத்துழைக்கான எல்லா முயற்சிகளும் மேற்கொள்கிறார்கள். இவரெல்லாம் பயன்படுகிறார்கள். இலங்கை அதற்கான முயற்சிகள் மனதில் மேற்கொள்ளப்படுகிறது. இந்த தீவிரம் எந்த தீர்வும் இந்த அமைப்பிலும் எந்த பிரிவுகளும் இல்லை. ஜமாஅத்துல் முஸ்லிமீன் மாத்திரம் அதற்கான தீர்வு இருக்கிறது. பாகிஸ்தான் பயணப்பட்டவர்கள் அங்கே இஸ்லாத்தின் அடிப்படையிலேயே கொண்டிருக்கிறார்கள். ஏன் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் அதற்கான முகாந்தரம் இருக்கிறது. இஸ்லாத்தில் தான் முன்வர முடியும் என்று இருக்கிறது. முன்வருகிறார் அமைப்பில் இந்தியாவில் அதற்கான தீர்வு இருக்கிறார். சத்தியத்தை பயணித்தவர்கள் அங்கே கேள்விப்பட்டு ஒற்றுமைக்கான ஒரு தீர்வை அவர்கள் அங்கே கண்டெடுக்கிறார்கள். அங்கே அதற்கான மாதம் இருந்தது. இஸ்லாம் என்றால் யதார்த்தம் என்பது அதற்கு மத்தியில் உடன்பாடுகளும் கருத்து முறைகளும் வருவதும் இஸ்லாத்தின் அடிப்படை. பார்த்து சொன்னார்கள், அதிகமான முரண்பாடுகளை உங்களுக்கு மத்தியில் நீங்கள் காண்கிறீர்கள். அதிகமான முரண்பாடுகள் உங்களுக்கு மத்தியில் முரண்பாடுகள் மறுமை வரைக்கும் முரண்பாடுகளுக்கு மனத்திலே தீர்வு வைக்கும். இந்த முரண்பாடுகளுக்கு அதை தீர்க்க முடியாது. அந்த முரண்பாடுகளை வைத்து நாம் ஒருவருக்கு பெரிய ஏதோ ஷைத்தானின் தூண்டலை மூலமாக அமீர்களுக்கு கொடுக்கப்பட்ட தவறான தகவலின் மூலமாக முன்னாள் வயதுள்ளவர்கள் ஆக்கப்படுகிறார்கள். தவறான அமைப்பு தவறான மீண்டும் அது தான் செய்த நிலை என்பதை தலைமைத்துவமாக இருந்த முன்னாள் தமிழர்களை ஏற்றுக்கொள்கிறார்கள். தவறான விளக்கத்தின் அடிப்படையிலே தவறான அந்த புதிய அடிப்படையிலான வழங்கப்பட்ட தகவல்களான என்ன செய்கிறார்கள். அதற்கு பிறகு அது அப்போது ஏதோ காரணங்களால் தடைப்பட்டிருந்தாலும் நியாயம் இருந்தது. ஒன்றியப்பட வேண்டும். அதற்கான மாநிலத்தின் அடிப்படையில் தான் மீண்டும் ஷைத்தான் ஏற்படுத்தியதன் பிறவின் மூலமாக ஜமாஅத்துல் முஸ்லிமீன் அதற்கான தீர்வும் முகாந்தரம் இருக்கிற அடிப்படையின் மூலமாக எங்களுக்கு பற்றி இந்த முரண்பாடுகள் எல்லாம் களையப்பட்டது. எங்கள் சார்பாக ஏற்பட்ட தவறுக்காக நாம் மன்னிப்பு கோரி ஒருவருக்கொருவர் நாம் ஒற்றுமையாக இருக்கிறோம். ஒற்றுமைப்பட்ட நிலையில் நாம் மாறிவிட்டோம். இதுதான் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் தீர்வு. இந்தியாவில் பிரிந்த இயக்கங்கள் ஒற்றுமைப்பட்டிருக்கிறார்கள். வர முடியாது. அதற்கான தீர்வுகளுக்கு மத்தியிலே அதற்கான தீர்வாங்கே கிடையாது. எனவே இலங்கையில் மிகப்பெரிய ஒரு எங்களுக்கு மார்க்க தர்மாவுடைய பணி செய்கின்ற ஒரு வாக்குறுதி எதிர்த்தால் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருந்ததுதான் என்னவென்றால் இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீனை உண்மை என்று ஏற்றுக்கொண்டு வருவதால் கூட எதிரே நுழைவது என்கின்ற மிகப்பெரிய ஒரு சிக்கல்களுக்கு மக்கள் கேட்டார்கள். அது அவர்களுடைய நியாயமும் கூட. எதிரே நுழைவது என்று முடிவெடுக்க முடியாது. ஜமாஅத்துல் முஸ்லிமீன் உண்மை என்கின்ற அடிப்படையில் முடிவெடுக்க முடியாத நிலையிலே அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டால் கூட அதன்
பயன்படுத்தான வழிவகைகள் இவருடைய உள்ளங்களில் இஸ்லாத்தின்பால் வாழ வேண்டும் என்ற நோக்கம் இருந்தால் ஜமாஅத் முஸ்லிமின் அமைப்பின் பிரகாரம் பயணிக்க நோக்கம் இருந்தால் ஏதோ அந்த அமைப்பினால் இருந்திருப்பார்கள். உள்ளங்களிலே அந்த இஸ்லாத்தின் அடிப்படையிலே பயணிக்க நோக்கம் இல்லாத மூலமாக அவர்களும் ஒற்றுமைப்பட்டார்கள். அதற்கு பிறகு சிதறும்பி அவர்கள் இயக்கங்களோ அதை இயக்கவாதிகளாக இஸ்லாமியவாதியாக இருக்க வேண்டிய இயக்கவாதியாக மாறி ஒன்றுமில்லாமல் நிகழ்ந்ததாக எழுதியுள்ளார். இந்த அமைப்பு என்பதை அல்லாஹ்வின் அருளை கொண்டு அதற்கான தீர்வும் ஆதரவும் இருக்கிற அமைப்பின் பிரகாரம் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. இன்று நாம் எங்களுக்கு மத்தியில் அந்த ஒரு ஒற்றுமை என்பதை இவ்வளவு சந்தோஷமாக செய்து முசாபகா செய்து எங்களுக்கு மத்திய அன்பை நாம் பரிமாறிக்கொள்ள வேண்டும். எந்த இயக்கங்களும் அமைப்பும் அதற்கான தீர்வு கிடையாது. இப்படி காலத்தில் வழங்கும்போது இப்போது ஒரு சாராக இருக்கிறார்கள், இன்னும் ஒரு சாராக இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒற்றுமைப்பால் அவர்கள் அந்த மார்க்க முரண்பாடுகள் அடிப்படையாக அவர்களுக்கு விளங்கிய அந்த விளக்கத்தின் அடிப்படையிலே இஸ்லாத்தை விட்டு பிரிகிறார்கள். யார்? மௌலவி அவர்கள் தலைமையில் இருந்தவர்கள் 2015ஆம் ஆண்டில் விருது சென்றார்கள். இப்போது அவருடைய தற்காலிக தலைவராக மௌலவி சிவன் இருக்கிறார். இவர்கள் என்ன செய்கிறார்? அப்படியே அதிலிருந்து பிரிந்திருக்கிறார். இவர்கள் பிரிந்தது என்பது ஏனென்றால் எவ்வளவுதான் கருத்து மோதல்கள் வந்தாலும் அந்த சஹாபா பெருமக்கள் முரண்பாடோடு எந்த ஒரு முரண்பாடோடு அவர்கள் இஸ்லாத்திற்கு பயணித்தார்கள். எந்த ஒரு முரண்பாடும் எந்த ஒரு முஸ்லிமையும் இந்த கொள்கையிலிருந்து ஜமாஅத்திலிருந்து கட்டமைப்பிலிருந்து அவன் வெளியேறுவதற்கான எந்த வழியையும் இஸ்லாம் சொல்லவில்லை. எந்த முரண்பாட்டிலும் கட்டமைப்பில் தெளிவான குஃப்ரையும் ஷிர்கையும் கண்டால் அமீரை மாற்றவன் முஸ்லிம்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து குஃப்ர் என்பதை என்னுடைய கண்களால் காணக்கூடியவைகள் அதற்கான வழிமுறைகளை பொறிமுறையை நீங்கள் செய்யலாம். இஸ்லாம் அதற்கான அனுமதியை வழங்குகிறது. அவரை அதிகாரத்திலிருந்து அவரை நாம் கலற்றி அவரை நாம் மாற்றிட வேண்டும். புதிய ஒருவரை நாம் என்ன செய்ய வேண்டும்? அமிதாக நாம் நியமிக்க வேண்டும். ஜமாஅத்தினுடைய கைகளை நாம் போக முடியாது. விளக்குகளும் முரண்பாடுகளும் இன்றைக்கும் சத்தியத்திலிருந்து ஒருவர் வெளியேறுவதற்கு ஒரு மசாலாவுடைய பிரச்சனை இன்றும் கூட எங்களுக்கு மத்திய முரண்பாடுகள் இருக்கலாம், முரண்பாடுகள் இருக்கலாம். அந்த முரண்பாடுகள் மூலமாக நாம் பிரிந்து செயல்பட முடியாது. அதற்கான எந்த முகாந்தரும் இஸ்லாமிலே அதற்கான எந்த வழிமுறையும் ஒற்றுமையோடு நாம் பயணிக்க வேண்டும். ஒற்றுமை இல்லாமல் ஒருபோது நாம் பயணிக்க முடியாது. அவ்வாறு பயணிப்பது என்பது இஸ்லாத்தில் இருந்து எங்களை அது மூலமாக்குவது என்ன தெரியுமா? பதிவு செய்யப்பட்ட உண்மையை செய்தி அது பற்றி அறிவிக்கிறார்கள். எப்படி என்றால் கூடிய சீக்கிரம் கலக்கமான கலக்கம் தெளிவான ஒரு கலங்கிய நெருப்பில் நல்ல ஒரு பொருள் இருந்தால் அதை தேடியிருக்க முடியாது. அப்படியான ஒரு நிலைமை சத்திய எட்டமைப்புடைய ஜமாஅத்திற்கு உருவாகும். ஒரு முக்கியமான தெரியுமா? உண்மைதான் கூடாது. யாராவது ஒருவர் ஒற்றுமைப்பட்ட இந்த சமூகத்தை மக்களை அந்த முரண்பாடுகளை அடிப்படையாக வைத்து கருத்து மோதல்களை அடிப்படையாக வைத்து அவர்களுக்கு மத்தியிலே பிரிவினையை உண்டு பண்ண விரும்புகிறார் என்றால் முரண்பாடுகளை வைத்து அங்கு வெளியேறுவதற்கோ ஒற்றுமைகளை நாம் சீர்குலைப்பதற்கு எந்த வழிவகையும் செய்வதற்கு எந்த அதிகாரமும் எவருக்கும் கிடையாது.
ஜமாஅத் முஸ்லிம் ஒற்றுமையை கூறுகிறது. அல்லாஹ்வுடைய கட்டளை ஜமாஅத் என்றாலே ஒற்றுமைதான். ஜமாஅத் முஸ்லிம்களே ஒற்றுமைக்கான ஒரே ஒரு அதுதான். அதற்குள் முரண்பாடுகளை வைத்து செய்யுங்கள். ஆனால் சொல்லுவாங்க வரும் ஒருவரை வரைக்கும் வரும் முரண்பாடு வந்து கொண்டே இருக்கும். மக்களுக்கு மத்தியிலே வரும், பாவங்களுக்கு மத்தியிலே வரும், அமீருக்கும் மாமூனுக்கு மத்தியிலே வரும். அமீர் தலைவர்கள் அமீருடைய கருத்து சரியாக இருக்கும், மாமூனுடைய கருத்து சரியாக இருக்கும். எப்படி இருந்தாலும் அந்த முரண்பாடுகளை ஒற்றுமையை சீர்குலைப்பதற்கான அந்த முரண்பாடுகளை வைத்து ஜமாஅத்திலிருந்து வெளியேற முடியாது. அந்த முரண்பாடுகள் ஒற்றுமையிலிருந்து விலகி தனியாக நாம் இருவதற்கான எந்த அதிகாரத்தையும் இருக்கிறார்கள். சொல்கின்ற அடிப்படையின் பிரகாரம் அல்லாஹ் சொல்கின்ற அந்த மார்க்கத்தின் அடிப்படையிலே ஜமாஅத்துல் முஸ்லிமீன் மாத்திரம்தான் ஒற்றுமைக்கான தீர்வு. ஒரு சமூகத்துக்கு முன்னுப்பட்ட நிலையிலே வாழ்வதற்கான மகாதரங்கள் இதிலே மாத்திரம்தான் இருக்கிறது. வேற எந்த அமைப்புகளிலும் வேற எந்த இயக்கங்களிலும் அதற்கான தீர்வில்லை. ஏனென்றால் அந்த அமைப்புகளிலே அந்த இயக்கங்களிலே இஸ்லாமியிலே இஸ்லாத்துடைய ஒற்றுமையை அவர்கள் போதிக்கவில்லை. அவர்கள் பிரிவினை அங்கீகரிக்கிறார்கள். அதற்கான தீர்வுகளுக்கு மத்தியில் இல்லை. எனவே நாம் ஒற்றுமைப்பட்டவர்களாக வாழ்கிறோம். இப்போது 2 கூட்டங்களாக இருக்கிறோம். ஜமாஅத் முஸ்லிமீன் இன்னொரு சாராக இருக்கிறார்கள். ஆனால் எங்களுடைய அந்த ஒற்றுமைக்கான நாங்கள் அந்த பணியை அல்லாஹ் சொல்கின்ற அந்த ஒற்றுமைக்கான அழைப்பை முழு மக்களுக்கு நாங்கள் விட்டுக் கொண்டுதான் இருக்கிறோம். அதன் ஒரு பகுதியாக இந்த பெயரிலே ஏதோ மற்றவர்களை விட கொள்கை ரீதியாக ஏதோ பிரியக்கூடாது, ஒன்றுபட வேண்டும், அமீர் அவசியம் என்கின்ற அந்த அடிப்படையான விஷயங்களை அவர்கள் கோரிக்கிறார்கள் என்று அவர்களுக்கு அழைப்பு பல முயற்சிகளும் செய்கிறோம். ஒன்று 2 முயற்சிகள் இன்றைக்கு வெளியேறி ஒற்றுமையை சீர்குலைத்து விட்டு முரண்பாடுகளை அடிப்படையாக வைத்து கொண்டு சென்றார்களோ அன்று தொடக்கம் இன்று வரைக்கும் அதற்கான ஒவ்வொரு முயற்சிகளை நாம் செய்து கொண்டுதான் வருகிறோம். எத்தனை முயற்சி ஒன்று முயற்சிகளா இருக்கிறார் தலைமையிலே ஷைத்தானை விரட்டியடிக்கும் முன்வருவோம் என்ற தலைமையில் ஒரு கடிதத்தை 3 பக்கங்களை நாம் அனுப்பி ஒற்றுமைக்காக அழைக்கிறோம். கடைசியாக அந்த அமைப்பில் இருக்கின்ற ஒவ்வொரு அமீர்களுக்கும் கடிதங்கள் எழுதி அவருடைய ஊர்களுக்கு அமீர்களுடைய அந்த எதிர்ப்புகளுக்கு போஸ்ட் பண்ணி ஊர்களுக்கு அனுப்பினோம். ஒற்றுமைக்காக வாருங்கள், எங்களுடைய அந்த அமைப்பிலே தலைவராக இருப்பவருக்கு அலைபேசியில் அழைத்து வாருங்கள் ஒன்றுபடுவோம், அதற்கு அடிப்படையிலே பேசுவதற்கு முன்பட்ட போது அதற்கான தீர்வு அவர்களுக்கு உடன்பட்டு வருகிறார்கள் இல்லை. இன்னும் கூட இப்போது நாம் அவர்களுக்கு அழைப்பை விடுக்கிறோம். ஒன்றுபட வேண்டும் அழைப்பு அல்லாஹ் அனைத்து அனைவருக்கு மத்தியில் எழுதுகிறார். மாற்றத்தின் பெயரால் நீங்கள் முரண்பாடு வைத்து பிரிந்திருக்கக்கூடிய முன்னை நாள் சகோதரர்களே, உங்களை இந்த நிகழ்ச்சியோட நாம் அழைப்பு விடுக்கிறோம். அல்லாஹ் சொல்கின்ற அழைப்பு வாருங்கள் ஒன்றுபடுவோம். உள்ள காலம் நீங்கள் பின்வாங்கி விட்டீர்கள், இயற்கை பிறகும் பின்வாங்காதீர்கள். அல்லாஹ்வுடைய அழைப்பின் வாருங்கள், வாழ்க்கை அடிப்படையிலே வாருங்கள் ஒன்றுபடுவோம். அதை விட்டுவிட்டு நீங்கள் ஒற்றுமை வரவில்லை என்றால் நாங்கள் முஸ்லிம்கள் என்பதற்கு நீங்களே சாட்சியாக நாங்கள் தான் சத்தியம் இருக்கிறவர்களுக்கு நீங்களே சாட்சியார்கள். நாங்கள் அல்லாஹ்வுடைய அல்லாஹ்வுடைய அடிப்படையில் பல முயற்சியை நாம் செய்துவிடுவோம். நீங்கள் எனவே உங்களுக்கு அதற்கான மாணவர்களே ஒற்றுமையை விரும்பாதவர்கள் எப்பதற்கான மாணவர்கள் சத்தியத்தின் அடிப்படையில் விளைகிறோம், சத்தியத்தின் வழியை நாம் பயணிக்கிறோம். அல்லாஹ்வின் அருளை கொண்டு இதிலே ஒற்றுமைக்கான மாணவர்கள் இருக்கிறது. ஜமாஅத்துல் முஸ்லிமீன் இஸ்லாம் இருக்கிறது, அதற்கான மாணவர்கள் இருக்கிறது. ஜமாஅத்துல் முஸ்லிமீன் அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதலுக்கான பயணிக்கிறது, அதற்கான தீர்வு இருக்கிறது. ஜமாஅத்துல் முஸ்லிமீன் ரசூலுல்லாஹ் அபிமான் என்ற பணியை செய்தார்களோ அந்த பணியை உணர்கிறது, அதற்கான வழிமுறைகள் இருக்கிறது. எந்த வாழ்ந்தமும் தீர்வும் பதிலும் இதுவுடைய கிடையாது. எனவே அல்லாஹ் கொண்டு எல்லா மக்களுக்கும் அழைப்பு விடுக்கிறோம். நாங்கள் அல்லாஹ்வுடைய ரசூலை ஏற்றவர்கள் வாருங்கள், ஒன்றுபட்டு
சத்தியத்தை மென்மேலும் ஒரு மனித சமுதாயத்திற்கும் எத்தி வைக்கக்கூடிய மக்களாக நாம் நீங்கள் வாழும் அதற்காக பணி செய்கின்றவர்களால் எதிரையும் உங்களை அத்தனை சவால்களை